அடுத்ததாக யாரு வராங்க? பிரணத்தி நடனமாட காத்திருக்காங்க. பிரணத்தி வாங்க. வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க கண்ணா. பிரணத்தி பாப்பா வீடியோ ஆன் பண்ணிக்கோ. ஏண்டா நான் பேசிட்டு இருக்கும்போது குறுக்க குறுக்க அத்தை அத்தைன்னு இப்ப ஆளை காணோம். பிரணத்தி அன்மியூட் பண்ணிட்டு வாங்க. ஆ மகிழ்ச்சிமா. பாடல் சரியா கேட்கலமா. ஒலி கேட்கவில்லை. சார் பாடல் கேட்கல. அந்த சவுண்ட் வரல எங்களுக்கு. கண்ணம்மா இரு கண்ணம்மா, பாட்டு கேட்கல. ஒரு நிமிடம். ஃபுல் ஃபுல் வால்யூம்ல தான் இருக்கு. அதான். அதாவது சில நேரம் 2 இன்னொரு செல்போன்ல இருந்து அந்த பாடல் வேணா பாட வைக்க முடியுமா? பாப்பா நல்லா தெரியுறா, பாடல் தான் வரமாட்டேங்குது.
அருமை, அருமை கண்ணா. ரொம்ப அழகா ஆடினீங்க. உங்களுடைய அலங்காரம், ஒப்பனை, உடல் மொழி எல்லாமே பிரமாதமா இருந்தது. சிரிச்சுக்கிட்டே ரொம்ப அழகா ஆடுனீங்க. ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, அந்த ஒலி சரியா கேட்கல எங்களுக்கு. "வாழ்த்துவோம் அன்போடு, வாழ்த்துவோம் அன்போடுங்கிற" அந்த ஒரு வரி தான் எங்களுக்கு கேட்டது. அது அடுத்த முறை நீங்க இணையத்தில நடனம் ஆடும்போது, அத ஒரு தடவ டெஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா கண்ணா? முன்னாடியே ஒரு தடவ பரிசோதனை பண்ணி பார்த்துக்குவோம். ஏன்னா, இவ்ளோ அழகா அலங்காரம் எல்லாம் பண்ணி, இவ்ளோ அழகா ஆடுறீங்க. அந்த ஒலியும் கூட சேர்ந்து வந்திருந்தா, பாடலும் இருந்தா, இன்னும் சிறப்பா இருந்திருக்கும். மகிழ்ச்சி கண்ணா, உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நீ வீட்ல அம்மாவ வந்து இந்த பாடல பின்னாடி போட சொல்லி, இந்த உடை அலங்காரத்தெல்லாம் கலைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவ திருப்பி ஆடி எனக்கு வீடியோ அனுப்பு. லாலிபாப்ல நம்ம பதிவு பண்ணிறலாம். சரியா? இந்த ஒப்பனைகள் கலைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆடி பதிவு பண்ணி அத்தைக்கு அனுப்பி வைங்க. வாழ்த்துக்கள் தங்கமே! வாழ்த்துக்கள். மகிழ்ச்சிடாம்மா. அடுத்ததாக யார் வராங்க பார்க்கலாமா? இப்போ நிகிதா ஆவலோட காத்துட்டு இருக்காங்க. என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க. நிகிதா வந்தவாசியிலிருந்து. வணக்கம் மேம். வணக்கம்டா கண்ணா. என் பெயர் நிகிதா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். பாரதிதாசன் தாயை. என்ன ஆச்சுடா? மியூட்ல போயிட்டீங்க. நேரா வச்சுக்கோங்க. தாயேன் பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதை. தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதே. நன்றி. அருமை கண்ணா, அருமை. குட்டியோண்டு கவிதை எடுத்து அழகா சொல்லிட்டீங்க. பயப்படவே வேண்டாம். நல்லா பேசுறீங்க. பயப்படாம பேசுங்க. சரியா? ஏன் அவ்ளோ பயம் உனக்கு? பயப்படவே தேவையில்ல. ரொம்ப அருமையா சொன்னீங்க. தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடாதே. ரொம்ப சிறப்பான ஒரு கவிதை. அழகா சொன்னீங்க. வாழ்த்துக்கள் கண்ணம்மா. அடுத்ததா யாரு வராங்க? ஒருத்தர் பேரு விடுபட்டு போச்சு. தேவ்கிருஷ்ணன் வந்தவாசி. வாங்கம்மா. தேவ்கிருஷ்ணன் இருக்கீங்களா? தேவ்கிருஷ்ணன்? சரி. அடுத்ததாக நிபிஷ். நிபிஷ் வாங்க தங்கம். வணக்கம் மேம். வணக்கம். என் பேர் நிபிஷ். ம். நான் 3ஆம் தைரியம். 3ஆம் வகுப்பு பெரிய படிப்பெல்லாம் படிக்கிறீங்க. தைரியமா பேசுங்க. பிறரிடம் எதற்காகவும் கையேந்த கூடாது. பிறரிடம் கையேந்த ஆள்பவன் தன்னைத்தானே விலைப்படுத்திக் கொள்கிறான். நன்றி மேம். வணக்கம். அழகா சொன்னீங்களே. 2 பேரும் குட்டி குட்டி கவிதை எடுத்தாலும் சிறப்பானது. யாரிடமும் கையேந்த கூடாது. அப்படிங்கறத ரொம்ப அழகா பாவேந்தர் சொன்னத சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் கண்ணா. மகிழ்ச்சி. அடுத்ததா நன்றி அத்தை. நன்றி தங்கமே. அடுத்ததாக லித்திகா சாரங்கி வராங்க. வாங்க. வணக்கம் அத்தை. வணக்கம் கண்ணம்மா. என் பெயர் மோ லித்திகா சாரங்கி. நான் 8ஆம் வகுப்பு வந்தவாசியிலிருந்து பேசுகிறேன். பாவேந்தர் பாரதிதாசன். தமிழுக்கு அமுதென்று பிறந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று தேன்சுவர் சொட்டும் பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் நம் பாவேந்தர் பாரதிதாசன். இன்று நான் பாவேந்தர் பாரதிதாசனை பற்றி பேச வந்துள்ளேன். தமிழை தன் உயிராக்கி உணர்வை தன் மதியாக்கி பல புரட்சி கவிதைகளை எழுதியவர் புதுவை குயில் பாரதிதாசன் ஆவார். தமிழ் தழைக்கவும் தமிழ் மொழியின் பெருமை நிலைக்கவும் தமிழ்நாடு செழிக்கவும் பல கவிதைகளை அவர் எழுதியுள்ளார். அவர் தமிழகத்தை ஒட்டியுள்ள புதுவையில் கனகசபை மற்றும் லக்குமி அம்மாளுக்கு 1899ஆம் ஆண்டு ஏப்ரல் 29ஆம் தேதி மகனாக பிறந்தார். அவரின் இயற்பெயர் சுப்புரத்தினம் ஆகும். தனது பள்ளி படிப்பை முடித்த பின் தனது 16வது வயதில் கல்லூரி படிப்பையும் அவர் முடித்தார். 1919ஆம் ஆண்டு
புதுவையில் உள்ள அரசினர் பள்ளியில் தமிழ் ஆசிரியராகவும் அவர் பணிபுரிந்தார் மற்றும் 1920ஆம் ஆண்டு பழனி அம்மாளையும் அவர் திருமணம் செய்தார். தனது குருவான பாரதியார் மீது மிகுந்த பற்று உடையதால் அவரின் பெயரை பாரதிதாசன் என்று அவர் மாற்றியுள்ளார். அவர் கவிஞர், எழுத்தாளர் என பன்முகத்தன்மை கொண்டவர். அவர் எழுதிய நூல்கள் பல. அவற்றுள் சில பிசிராந்தையார், இருண்ட வீடு, பெண்கள் விடுதலை போன்ற பல உள்ளன. இறுதியில் 1964ஆம் ஆண்டு ஏப்ரல் 21ஆம் தேதி இறைவன் அடி சேர்ந்தார். நன்றி. அருமை கண்ணம்மா. நல்ல ஒரு பிசிறு இல்லாம தமிழ் மொழி உங்களுடைய நாவில் நடனம் ஆடுகிறது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வாழ்த்துக்கள் தங்கமே, வாழ்த்துக்கள். நன்றி அத்தை. மகிழ்ச்சிடா. அடுத்ததாக சந்தீப் முகந்தன், வாங்கம்மா. வணக்கம் அத்தை. என் பெயர் மு சந்தீப் முகுந்தன். 5ஆம் பிரிவு படிக்கிறேன். பாரதிதாசன் கவிதைகள். துணைப்பாட்டு. மக்கள் நலத்துக்கு மதமா அன்றி மதத்தின் நலத்துக்கு மக்களா சொல்வீர். திக்கெட்டு உள்ளவர் யாரும் ஒன்று சேராது செய்வதே மதமாகும். திக்கெட்டு உள்ளவர் யாரும் ஒன்று சேராது செய்வதே மதமாகும். அக்கட்சி எம் மதத்தாரும் எல்லாரும் நம் உறவோர் என்றெண்ண வேண்டும். மக்கள் நலத்துக்கு மதமா அன்றி மதத்தின் நலத்துக்கு மக்களா சொல்வீர். எல்லா மதமும் ஒன்றே, அவை இன்புற்று வாழ்வீர்கள் என்றே. எல்லா மதமும் ஒன்றே, இவை எல்லாரும் இன்புற்று வாழ்விட சொல்லியதும் வாழ்வீர்கள் என்றே. அவை சொல்லியதும் உண்டோ. அவை எல்லாரும் மக்களே ஆவர். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சிடா கண்ணா. ஏன் பயப்படுறீங்க? அழகா சொல்றீங்க. பயப்பட வேண்டாம். நம்ம அம்மா அப்பா உதவியே இல்லாம உங்களாலே ரொம்ப அருமையா சொல்ல முடியும். பயந்துட்டதுனால அப்படியே அப்பப்ப அப்படியே பார்த்துட்டு இருந்தீங்க. பயப்பட வேணாம். ரொம்ப அழகா சொன்னீங்க. துணைப்பாட்டு. மகிழ்ச்சி தங்கமே, வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. நன்றிடா கண்ணா. அடுத்ததாக சோபி ஜசன் வராங்க. வாங்க வாங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க தங்கம். சோஃபி அன்மியூட் பண்ணிக்கோ ராஜா. அந்த மைக்க ஒரே ஒரு தடவை அழுத்தினா போதும். அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம். வந்தவாசியிலிருந்து உங்கள் சோஃபி ஜாசன் பேசுகிறேன். நறுக்கும் பகையின் வேர் சிறுத்தையின் பெருங்கூட்டம். நாம் தமிழர் என்று முரசறைவாய். குறுக்கில் முளைத்திட்ட அயலாராட்சி கூடோடு போயிட்டது கொட்டடா முரசம். நறுமகள் சோலையில் நரிப்புகர் விட்டிட்டோ. நாம் தமிழர் என்று முரசறைவாய். வெறி கொண்டு அயலாராட்சி வேறெற்று போயிட்டது கொட்டடா முரசம். தேங்க்யூ அத்தை. மகிழ்ச்சிடா தங்கம். இந்த பச்சை கிளின்னு சொல்லுவாங்க. இங்க மாதிரி பஞ்சவர்ண கிளி மாதிரியே இருக்கடா. உனக்கு பின்னாடி இருக்கிற கட்டமைப்பும் அப்படியே வச்சிருக்காங்க. மகிழ்ச்சி. கொட்டடா முரசம். எத்தனாம் வகுப்பு படிக்கிறீங்க பாப்பா? 1ஆம் வகுப்பு. பெரிய படிப்பு தான் போங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க கவிதை. வாழ்த்துக்கள். மகிழ்ச்சிடாமா. அடுத்ததாக வர்ஷினி வந்தவாசியிலிருந்து வாங்க. வணக்கம் அத்தை. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மு வர்ஷினி. நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் வந்தவாசியிலிருந்து பேசுகிறேன். பள்ளம் பறிப்பாய்
பாதாளத்தின் அடிப்புறம் நோக்கி அழுந்துக அழுந்துக பள்ளன் தனில் விழும் பிள்ளை பூச்சியே தலையை தாழ்ந்து முகத்தை தாழ்த்து தோலையும் முதட்டையும் தொங்கவை ஈன உள்ளத்தை உடலை சுருக்கு நக்கிக் குடி அதை நல்லதென்று சொல் தாழ்ந்து தாழ்ந்து தாழ்ந்த நாயினும் தாழ்ந்து போ குனிந்து தரையை கவ்வி ஆமையை போலே அடங்கி ஒடுங்கு பொட்டு பூச்சியே புன்மை தேரையே கண்ணங்கருத்தின் இருட்டின் கரையே தொங்கும் நரம்பின் தூளே இதை கேள் மனிதரின் நீயும் ஓர் மனிதன் மண்ணென்று இமைத்திர எழுந்து நன்றாய் எண்ணுவாய் தோலை உயர்த்து சுடர்முகம் தூக்கு மீசையை முறுக்கி மேலே ஏற்று ஏறு விடாமல் ஏறு மேன்மேல் ஏறு வானை இடிக்கும் மலை மேல் ஏறு ஏறி நின்று பாரடா எங்கும் எங்கும் பாரடா இப்புவி மக்களை பாரடா உனது மானிட பரப்பை பாரடா உன்னுடன் பிறந்த பட்டாளம் அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கு மக்களை மானிட சமுத்திரம் நான் என்று கூவு பிரிவிலை எங்கும் பேதமில்லை உடைமை மக்களுக்கு பொது வெள்ள அன்பால் உள்ள மனிதர்களுக்கு கூறடா தோழனே உலகம் உன்னுடையது உலகம் உன்னுடையது ஆம் இந்த உலகம் உன்னுடையது வாழ்க பாரதம் வாழ்க தமிழ் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமை அருமை கண்ணம்மா, ரொம்ப சிறப்பா இருந்தது. அப்படியே உங்க உடல் மொழியும் சரி, ஒரு முகத்துல ஒரு அருமையான புன்னகையோட அந்த கைய கால ஆட்டிட்டு நீங்க பேசும் பொழுதே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா, மீசையை முறுக்கு உலகம் உன்னுடையது அந்த இடத்துல நின்னு ஏதோ ஒரு மலை மேல ஏத்தி வச்சு இந்த அற்ப பதர்களை பார் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது. ரொம்ப அழகா இருந்ததுடா கண்ணா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி அத்தை. மகிழ்ச்சி தங்கமே.